மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 23 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனையாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்திலும் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்போது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். சிந்தனை: உணவு பரிமாறப்பட்டு அனைவரும் சாப்பிட்ட பின்பு அங்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், கோப்பைகளை கழுவி வைக்கும்படி ஒருவர் பணிக்கப்படுகின்றார். அவர் அந்த பாத்திரங்களையும் கோப்பைகளின் வெளிப்புறத்தை மட்டுமே கழுவிய பின் அவற்றை அலுமாரியில் அடுக்கி வைக்கின்றார். மீண்டும் அந்த பாத்திரங்களை உணவு பரிமாறுவதற்காக எடுக்க முனையும் போது அவற்றின் வெளி தோற்றம் அழகாக இருக்கும். ஆனால் உள்ளே முன்பு பரிமாறப்பட்ட உணவுகளின் மிச்சங்களும் எச்சங்களும் அங்கே படிந்து இருந்து காய்ந்து அழுக்காக இருப்பதை காணலாம். இந்த உருவகத்தை தான் பரிசேயர்களை விவரிக்க இயேசு பயன்படுத்துகின்றார். அவர்கள் தங்கள் வெளித்தோற்றத்தில் அதிக அக்கறை கொள்கின்றார்கள், ஆனால் அதிமுக்கியமான தங்கள் உள்ளத்தின் உட்புறத்தை பற்றி அக்கறை கொள்வதில்லை. இயேசு மேலும் இன்னோர் உருவகத்தை பயன்படுத்துகின்றார். அதாவது பரிசேயர்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றிவிட்டு ஒட்டகத்தை விழுங்குகின்றார்கள். இதன் மூலம் பரிசேயர்கள் சட்டத்தின் மிகச் சிறிய விபரங்களை திரித்து கூறிக்கொண்டு மிக முக்கியமானவற்றை புறக்கணிப்பதாக இயேசு குற்றம் சாட்டுகிறார். உண்மையான நீதியை பற்றி அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. இயேசுவை கொல்லும் விடயத்திலும் அவர்கள் நீதி வழுவி நிற்கின்றார்கள். இதனால் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகளாகவும் வெளிவேடக்காரர்களாகவும் அங்கே நிற்கின்றார்கள். மக்களை தூய வாழ்வுக்கு இட்டு செல்ல தெரியாதவர்களாக நிற்கின்றார்கள். நாங்கள் தூயவர்களாய் மாற வேண்டுமென்றே இயேசு இங்கு அறிவுறுத்துகின்றார். இயேசு மனிதரின் வெளித்தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல, உள்ளத்தை பார்த்தே உள்ளத்தை தீர்ப்பிடுகின்றார். எனது உள்ளத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நான் தான். எனவே பரிசேயர்களுக்கான இயேசுவின் இந்த கண்டனங்களை நாமும் கேட்க வேண்டும். அப்போது எமது உள்ளத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உள்ளிருக்கும் தூய்மையில் இருந்தே எமது வெளிப்புறமும் தூய்மையாய் ஆகும். வத்திக்கான் II இன்றைய உலகில் திரு அவை என்ற கொள்கை திரட்டு கூறுகின்றது: மனச்சாட்சி என்பது மனிதனின் மிகவும் புனிதமான கருவறையும் மிகவும் புனிதமான இடமுமாக இருக்கின்றது. அங்கே மனிதன் கடவுளோடு மட்டுமே இருக்கின்றான். அவனுடைய ஆழத்தில் கடவுளின் குரல் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இந்த புனித கருவறையிலேயே இயேசு அதிக அக்கறை கொள்ளுகின்றார்.
ஆனால் நாம் உள்ளே எப்படி இருக்கிறோம் என்பதை விட மற்றவர்களுக்கு நாம் எப்படியாக தெரிகிறோம் என்பது பற்றியே அதிக அக்கறை கொள்கின்றோம். பாவமுள்ள இரட்டை வாழ்வு வாழும் ஒருவர் தனது பாவத்தை மறைத்து மற்றவர்களுக்கு முன் தனது புனித வாழ்வை காட்ட தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன் நாம் எப்போதும் தூயவர்களாக வாழ்வதிலே அதிக அக்கறை கொள்ள வேண்டும். எம்மை தவிர எமது உள்ளத்தை அறியக்கூடியவர் கடவுள் ஒருவர் மட்டுமே ஆவார். அவருக்கு நாம் எதையும் மறைக்க முடியாது. அவருக்கு முன் எப்போதும் தூய வாழ்வு வாழ்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். செபம். ஆண்டவரே, உமது புனிதத்தின் கருவிகளாக எங்களை ஆக்கியரிடம். ஆமென்.